ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வெறும் உருளைக்கிழங்கு வச்சு நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கூட நம்ம இதை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இதை சாப்பிட்றதுக்குமே நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுனால பசங்களுமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாகவோ ரொம்ப சின்னமாகவோ வேணாம், இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக தோல் சீவி எடுத்துட்டு பாருங்கள், இப்போ 2 உருளைக்கிழங்குமே நல்லா தோல் சீவி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பொட்டேட்டோ பீலர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக இப்போ ஒரு பிளெயினாக ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ பீலர் எடுத்து வச்சு இப்போ நம்ம தோல் சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து மெல்ல மெல்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையால் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பீலர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக நைஸாக இந்த மாதிரி கட்டாகி வரும். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா கட்டாகி வரும். நம்ம கையால் கட் பண்ணோன்னா இவ்வளோ நைஸாலாம் நம்மளால் சாஃப்டாக கட் பண்ண முடியாது. ஆனால் பீலர் வச்சு நம்ம கட் பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நம்மளால் கட் பண்ண முடியும். ஒரு உருளைக்கிழங்க முழுசாக பீலர் வச்சு கட் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இவ்வளோ பீசஸ் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த பொட்டேட்டோ பீலர் வேணும்னா, நான் ஏற்கனவே இதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். அதனால் இந்த ப்ராடக்டை டேக் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு நல்லா நீளமாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி குத்தி இந்த ஸ்டிக்கில் கோர்த்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம கோர்த்ததுக்கு ஆப்போசிட் சைடு வச்சு கோர்த்துக்கணும். இதே போல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆப்போசிட் சைடு நம்ம கோர்த்துட்டே வரணும். அடுத்தடுத்து நல்லா இதை கோர்வையாக நம்ம கோர்த்துட்டே வரும்போது பூ கோர்க்கிறது மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபந்தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே நம்ம இப்போ கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டிக்கில் கோர்த்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணியில் சேர்த்துருங்க. ஏன்னா அடுத்த ஸ்டிக்கை நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு வந்து கருத்து போயிடும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்டிக்குக்கிட்ட நான் ரெடி பண்ணிட்டேன். இதை அப்படியே தண்ணியில் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக இதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா ஒரு விஸ்கு வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியெல்லாம் கரைச்சி எடுத்துக்க வேணாம், கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிக்கில் கோர்த்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நம்ம இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு குழிக்கரண்டி எடுத்து நல்லா இது ஃபுல்லாக கோட்டாகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதே போல் எல்லா ஸ்டிக்கையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்ததுக்கப்புறமா மெதுவாக இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்த உடனே நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், எண்ணெயை வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் அடுத்த இருக்கிறதையுமே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே போல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.